அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் டியூனர் மாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நிலத்தடி நீர் ஆய்வு செய்யக்கூடிய இடம் அல்லிகுண்டம், பேரையூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. மதுரை மாவட்டத்தில் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே தான் நிலத்தடி நீர் ஆய்வுக்காக வந்திருக்கோம். இங்கே நம்ம அறிவியல் முறையிலான ஆய்வுகள் மேற்கொள்கிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய பெருமக்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது கடுமையான எல்னினோ காலமாக இருக்குது. கடும் வறட்சி. இந்த கடும் வறட்சியான நேரங்களில் ஒரு சில லேசான நீரோட்ட தடயங்களை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு ஈரமண் ஈரக்கசிவு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி எதிர்பார்க்குறதே இந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிருக்கோம். ரொம்ப கடும் வறட்சியான நேரம். எல்லா ஏரி குளம் எல்லாமே நீர்நிலைகள் எல்லாமே வற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த நிலையில் தான் நம்ம போர் பாயிண்ட்டுக்காக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆய்வு செய்யக்கூடிய எல்லா இடங்களையுமே மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே ஏற்கனவே 2 போரில் தண்ணி இல்லை, 3 போரில் தண்ணி இல்லை. அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் அதிகமாக நம்ம இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி அதிகமாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டு சுத்தமாக தண்ணி வராமல் போயிடுது குழியில். இல்லைன்னா சுத்தமாகவே தண்ணியே ஒரு சொட்டு ஈரமண் கூட வராமல் போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஃபெயிலியரான இடங்கள்ல தான் இப்போ அதிகமாக நம்ம கஸ்டமர் கூப்பிட்டுருக்காங்க. அதிகமான சர்வே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. கடும் வறட்சியான நேரம். ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ இங்கேயுமே எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 3 போர்வெல் இருக்குது. அதில் 2லேயுமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஒரு போர் ஓட்டியிருக்காங்க மேனுவலில் பார்த்து. ஸோ அது அந்தளவுக்கு தண்ணி இல்லை, சுத்தமாகவே புகையாக போயிடுச்சு. லைட்டாக ஈரமண் மட்டும் வந்து. ஸோ அது இவங்களுக்கு பத்தாத ஒரு தண்ணியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம விஞ்ஞான ரீதியிலான ஆய்வுகள் எடுத்திருக்கோம். ஆய்வுகள் எடுத்து அதில் நம்ம கரெக்டான பாரம்பரியங்கள் வாட்டர் பியரிங் ராக் இருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பாயிண்ட் ஓட்டுறாங்க. ஸோ அதில் நமக்கு ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சுக்கு பக்கம் அவுட்புட் கிடச்சிருக்கு. 1.5 இன்ச்சுக்கு குறைய 1 to 1.25 அந்த லெவலுக்கு நம்ம இங்கே தண்ணி எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு பிரச்சனை என்னென்னா உங்களுடைய ஏரியாவில் ஏற்கனவே ஒரு போர் போட்டு 100 போர் போடும்பொழுது ஏர் பாஸு, இந்த போர் போடும்போது ஏர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்னால அடுத்து மேற்கொண்டு அவங்க ஆழமும் போட முடியல. ஸோ நம்ம கொடுத்த பாயிண்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஓடி இருக்குது. 700 அடி வரைக்கும் ஓட்டியிருக்காங்க. நமக்கு ஒரு 400 அடி போகும்போதே நமக்கு ஒரு 1.5 to 1.25 இன்ச்சு அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நன்றி.